வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி வந்து ரெடி பண்ண போறோம். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் வந்து தாராளமா சாப்பிடலாம். அதேபோல பெண்கள் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஆண்களும் தாராளமா சாப்பிடலாம். அது என்ன ரெசிபி அப்படின்றத இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா, 1 கப் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். தொளி இல்லாத ஒயிட் உளுந்து இருக்கும் பார்த்தீங்களா, உருட்டு உளுந்து அது சேர்த்துருக்கேன். இத வந்து நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வந்து மீடியம் சிம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிர்றேன். இது வந்து உளுந்தங்கஞ்சி தான் வந்து நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். மேக்ஸிமம் வந்து உளுந்தங்கஞ்சியெல்லாம் வந்து லேடீஸ்க்கு தான் வந்து குறுக்கு வலிக்கு, அப்புறம் வந்து இந்த குழந்தைய வந்து ஏஜ்ன்னு அட்டெண்ட் பண்ற போற டயத்துல வந்து குடுக்கணும். குழந்தை பெத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து தாராளமா ஆண்களும் சாப்பிடலாம். அவங்கலாம் வந்து உழைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் இடுப்பு வலியெல்லாம் இருக்கும். அவங்களும் இந்த இத வந்து தாராளமா வந்து குடிக்கலாம். இப்ப இதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை அரிசி போட்டிருக்கேன். இதுல பச்சரிசி தான் சேர்க்கணும்லாம் கிடையாது. புழுங்கரிசி இருந்தா கூட அத சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அத வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு, இத நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும், இத தனியா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததா வந்து வெல்ல பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாரி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, வெல்லத்தில எதுவும் தூசி எதுவும் இருந்ததுனாக்கும் நமக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்க கிட்ட இருக்க வெல்லம் வந்து ரொம்பவே நயமானது இருந்தது அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்ல. நம்ம இந்த ஸ்டேஜ்ல இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்திருக்க அரிசி, அந்த உளுந்த வந்து ஒரு மிக்ஸி பவுல்ல வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. இல்லாட்டி மிக்ஸி வந்து ரொம்பவே வந்து சூடாயிரும். அதனால நல்லா ஆற வச்சுட்டு, கொரகொரப்பா மட்டும் அரைச்சுக்கங்க. ரொம்ப வந்து நைஸெல்லாம் பவுடர் மாரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லைட்டா கொரகொரப்பு இருந்தாவே வந்து குடிக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். நம்ம இப்ப அரைச்சிருக்கிறத வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு, ஒரு 1/2 கப்புலேருந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு, வெதுவெதுப்பான தண்ணி ஊத்துனாலும் சரி, இல்ல நார்மல் வாட்டர் ஊத்துனா கூட பரவால்ல. அத ஊத்திட்டு கட்டிகள் இல்லாம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு உளுந்து வந்து நம்ம டைரக்ட்டா சேர்க்கும்போது வந்து கட்டிகள் பட்டுரும். அதனால இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த உளுந்தோட மாவு, அத சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். இத வந்து கைவிடாம வந்து நல்லா வந்து மீடியம் சிம்லயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழ அடி பிடிக்க ஆரம்பிச்சுரும். 2வது கட்டிகள் படுற மாதிரி இருக்கும். அதனால கைவிடாம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு கெட்டியானதுக்கப்புறம், இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெள்ள பாக வந்து நல்லா வடிகட்டி ஊத்திக்கலாம். உங்ககிட்ட வந்து நயமான கருப்பட்டியோ, இல்ல வெல்லமோ இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க சேர்த்துக்கங்க. சேர்த்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு வந்து பாகு மாரி காய்ச்சி வந்து ஊத்தியிருக்கேன். இத வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து கைவிடாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயி வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து வெள்ளரி விதைய வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுவும் பிஸ்தா பருப்ப வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து இது இருந்தனால நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்க சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லாவே இருக்கும். நட்ஸ் சேர்க்க பிடிக்காதவங்க வந்து நட்ஸ் இல்லாமயே வந்து நீங்க தாராளமா வெறும் இதாவே சாப்பிடலாம். அது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். வெறும் தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கங்க. உளுந்தங்கஞ்சியில வந்து வெல்லம் மட்டும் தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா வந்து இது ஹெல்த்தியா நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் சுகர் மட்டும் நீங்க தவிர்த்துருங்க. மற்ற வேற எது இருந்தாலும் நீங்க கண்டிப்பா வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கஞ்சி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த பவுல்ல வந்து ஊத்தி சர்வ் பண்றீங்களோ, அதில வந்து லைட்டா மட்டும் டெக்கரேட் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சி. கண்டிப்பா வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து நீங்க சாப்பிடலாம். நட்ஸ் போடாம வந்து வெறும் தேங்காய் பூ மட்டும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட டெய்லி வந்து நீங்க ரெகுலராவே எடுத்துக்கலாம். இந்த சுகர் பேஷண்ட் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் தாராளமா சாப்பிடலாம். மெயினா வந்து ஆண்களும் நமக்காக தானே உழைக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து இடுப்பு வலி, உடம்பு வலியெல்லாம் இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பா சாப்பிடலாம். இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.